ஹாய் எவ்ரிஒன். இந்த ப்ரௌன் ஆக்டர் மியா கலிஃபா. ஸோ இவங்கள தெரியாத இருக்கிற பசங்களாகட்டும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களாகட்டும் அண்ட் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100%ல 90% மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் எதுக்காக இந்த ஒரு மியா கலிஃபா இந்த ஒரு ப்ரான் ஆக்டிங்குள்ள தெரிஞ்சுதான் போனாங்களா? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியத்தனமா போனாங்களா? இவங்க ஃபேமிலி ஆகட்டும் அண்ட் இவங்க பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் என்ன? அண்ட் எதுக்காக இவங்கள இவ்வளோ பிளாக்மெயில் பண்ணி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரான் இண்டஸ்ட்ரிக்குள்ள உள்ள இழுத்தாங்க. அண்ட் இவங்க போனது தப்பா ரைட்டா அண்ட் எதுக்காக போனாங்க? இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஒரு வீடியோல ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் உங்க இன்ஃபார்மர் தினேஷ் ஐடி ஸ்குவாட். ஸோ மியா கலிஃபா இவங்க 10 பிப்ரவரி 1993ல பிறகுறாங்க. ஸோ இவங்களோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இந்த ஒரு பொண்ணை மியா கலிஃபா இவங்கள வளர்த்திட்டு வராங்க. அண்ட் இவங்க வளர்த்திட்டு வர இந்த ஒரு டைம்ல அமெரிக்கால இருக்கக்கூடிய லண்டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்துக்கு குடிபெயர்றாங்க அப்படிதான் சொல்லணும். அண்ட் அங்க போன உடனே ஒரு ஹைஸ்கூலுக்கு அண்ட் நம்ம மியா கலிஃபாவை சேர்த்து விடுறாங்க. ஸ்கூலுக்கு போய் ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 8 வயசு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அந்த ஒரு ஸ்கூலுக்கு போன உடனே போன 2 வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அந்த ஒரு லேண்டான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்றாங்க. அண்ட் அவங்க மியா கலிஃபாவோட வீடு அங்கதான் இருக்குது போல. சோ அந்த ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைம்ல வார் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, எனிவே அது ஒரு வார் மாதிரி கூட வச்சுக்கலாம். சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கிளாஸ் ரூம்ல வந்து இருப்பாங்க இல்லையா, சோ மியா கலிஃபா இருக்கக்கூடிய கிளாஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, சோ டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா மியா கலிஃபாவை ரொம்ப 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 டார்ச்சர் பண்றாங்க. அதாவது நீ வந்து பாத்தீங்கன்னா கொலைகாரி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து தீவிரவாதி, உங்க வீட்டு பக்கத்துல தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, எதுக்காக நீ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ஸோ நிறைய பேர் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் டீச்சர்ஸ் உட்பட வந்து பாத்தீங்கன்னா சில பேர்லாம் கலைச்சிருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. பட் ஆனா என்னதான் இந்த ஒரு கலைச்சிறது இருந்தாலுமே பயங்கரமா கலைச்சிட்டு வரக்கூடிய இந்த ஒரு டைம்ல கிட்டத்தட்ட மியா கலிஃபா கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. என்னடா நம்ம பண்ணோம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப அங்க வந்து இங்க வந்திருக்கிறோம், படிக்கிறோம், இப்படிதான் இருக்கிறத தவிர பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணலையே. சோ அங்க அவங்க நடந்ததுக்கு அவங்க இப்படி பண்ணதுக்கு நம்ம எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டார்ச்சரை, ஒரு மென்டல் டார்ச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா பயங்கரமா மண்டையில போட்டு குழப்பி ஓரளவுக்கு லூசு மாதிரி ஆயிராங்க அப்படிதான் சொல்லணும். பட் ஆனா இந்த ஒரு டைம்ல இந்த ஒரு இதெல்லாம் பயங்கரமா ஏத்துக்கிட்டு அப்படியே ஸ்கூல் லைஃப் பாத்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கு. அண்ட் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு மிலிட்ரி போர்ட் ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா 11th 12th வந்து ஹையர் ஸ்டடி படிக்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு 11th 12th பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு போயிடுது. இப்போ காலேஜுக்குள்ள என்ட்ராறாங்க. ஸோ காலேஜ்ல ஹிஸ்டரி குரூப் எடுத்து படிச்சுட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு காலேஜ் டைம்ல அந்த ஒரு இடத்துல இந்த ஒரு காலேஜ் டைம்ல ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்டா ஃபீல் பண்றாங்க. அதாவது ஸ்கூல்ல பண்ண மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம மிகப்பெரிய ஒரு அளவுல இருந்துட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் 3 இயர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. சோ இப்போ வெளியில வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு டைம்ல இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்ளம் அப்படின்னா மிகப்பெரிய, அதாவது நல்லா சாப்பிடக்கூடிய இந்த ஒரு பொண்ணுக்கு இந்த ஒரு மார்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ இந்த ஒரு பிரச்சனை டூ லோ, ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா கம்மியா இருந்திருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா சில பேர் அந்த ஓட்டுறதாகட்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல ரொம்ப ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதாவது எதுக்காக நமக்கு மட்டும் இப்படி இருக்கு, சோ எல்லாத்துக்கும் அப்படி சொல்லுங்க அப்படின்னு நிறைய பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேடா ஃபீல் பண்றாங்க. அண்ட் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல நிறைய பக்கம் போய் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த ஒரு பொண்ணு மியா கலிஃபா இருப்பாங்க இல்லையா, சோ இவங்களே போய் பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. அண்ட் நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா முடியாது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நிறையவே சொல்லியிருக்காங்க. அண்ட் கடைசியா ஒரு ஃபைனலா ஒரு இடத்த பிக்ஸ் பண்றாங்க. சோ அந்த ஒரு இடத்துல கண்டிப்பா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்றாங்க மியா கலிஃபா கிட்ட. அண்ட் அந்த ஒரு சர்ஜரி ஆகட்டும் ட்ரீட்மெண்ட் ஆகட்டும் சோ எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் நல்லா சாப்பிட்டாகட்டும் அண்ட் அந்த ஒரு மார்பாகட்டும் சோ பெருசு பண்றாங்க. அண்ட் இந்த ஒரு ஸ்கூல்ல எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா கேவலம் நிறைய படுத்திருப்பாங்க போல. இந்த ஒரு ஸ்கூல்ல கேவலப்படுத்துறவங்களை தவிர இப்போ வந்து பாத்தீங்கன்னா யாருமே என்ன பண்ண முடியாது, நான் மிகப்பெரிய ஒரு அழகா இருக்கேன் அண்ட் அந்த பாத்தீங்கன்னா மார்பும் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல எந்த குறையும் என்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப 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 சீக்கிரட்டா வீட்டுக்கு தெரியாம இந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்றாங்க. அண்ட் இப்படி இருக்கக்கூடிய டைம்ல பாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா தெரியுறாங்க. அண்ட் இப்போ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு கார் வந்து பாத்தீங்கன்னா மியா கலிஃபா நோக்கி நின்று இறங்கிறாங்க. அண்ட் இறங்கின உடனே வந்து பாத்தீங்கன்னா கார்ல சட்டர்லாம் உள்ள இருந்து அந்த கண்ணாடி இறக்கி விட்டு மியா கலிஃபா கிட்ட ஒரு வார்த்தையை கேட்கறாங்க. அதாவது
பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறீங்களே. சோ நீங்க மாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மாடல் அந்த ஒரு போஸ்ட் கொடுக்கறது. இப்ப எப்படின்னா அந்த ஃபேஷன் ஷோ அப்படிலாம் டான்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லையா. சோ அது மாதிரி சில செக்ஸியான போசஸ் ஆகட்டும். சோ இது மாதிரி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நீங்க பாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அழகா இருக்கிறீங்க. நீங்க அதாவது எங்களுக்கு நீங்க தேவை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா பேசி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியா கலிஃபா டக்கு டக்கு முழிக்கிறாங்க. என்னடா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கூப்பிடுறாங்களே, என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. அண்ட் தான் கிட்ட இருக்க விசிட்டிங் கார்டு வச்சு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மியா கலிஃபா கிட்ட கொடுத்துட்றாங்க. அண்ட் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிடறாங்க அப்படிதான் சொல்லணும். ஸோ மியா கலிஃபா இப்போ இங்க இருந்த வந்து பார்த்தீங்கன்னா தவறுகளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இங்க ஒரு விசிட்டிங் கார்டை வாங்கிட்டு அண்ட் வீட்டு சைடு கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படிதான் சொல்லணும். பயங்கரமான ஸ்ட்ரிக்ட் இல்லையா. அண்ட் இவங்க இப்படி ஒரு பக்கம் இருக்கங்காட்டி அண்ட் இவங்க இந்த விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நவ் இப்போ ஒரு இங்க ஒரு பூப்ஸ் ஆகட்டும். ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா வளர்த்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒரு அழகான பொண்ணா இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல விசிட்டிங் கார்டை நினைச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒரு ஃபீல்னஸா இருந்துட்டே வருது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரம் யோசிக்கிறாங்க அப்படிதான் சொல்லணும். 2 வாரத்துக்கு அப்புறம் சரி ஓகே நான் பண்ண ரெடி அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேக்ரவுண்டும் யோசிக்காம டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஓகே சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கு அப்படின்னா சோ பேரு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பணம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா நிறைய அள்ளி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அதுக்காக மட்டும் தான் ஓகே சொல்றாங்க. ஏன் அப்படின்னா தன்னை பத்தி யோசிக்கவே இல்லை. அதாவது எப்படி சொல்றது, நான் தானே, அதாவது நான் யாருன்னு எனக்கு தெரியும், ரிலேஷனுக்கு தெரியும், அவ்வளவுதான். மித்தபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு உலகத்துல யாருக்கும் தெரியாது இல்லையா. சோ இதனால மூலியமா ஃபேமஸ் ஆகும்னு சொல்லிட்டு வந்து உள்ள போகல. எனக்கு தெரியாம இருக்கும். அதாவது இப்படி பண்ணா இவன் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தெரியும், மித்தபடி வந்து பாத்தீங்கன்னா வெளியில அவளுக்கு தெரியாது, யாருக்கு தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெரியாதனமா ஒரு என்ட்ரிங் ஆகிறாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் உள்ள போனதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 மாசம் நல்லா ஒரு இந்த மாடலிங் கோர்ஸ் ஆகட்டும் சோ நிறைய கொடுத்துட்டு வராங்க. அண்ட் அந்த ஒரு டைம்ல தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு இல்லையா. சோ இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ஃபாலோவர்ஸ் சம்திங் தான் இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அந்த ஒரு ஃபேஸ்புக் ஆகட்டும் சோ அதுல சொல்லலாம். அண்ட் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல பயங்கரமா வருத்தப்படுறாங்க. அதாவது நம்ம இங்க போஸ்ட் கொடுக்கவே வந்துட்டோம். அண்ட் நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படிலாம் இருக்கு இல்லையா, நமக்கு ஃபேன்ஸ் பேஜ் ஏன் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப 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 ஃபீல் பண்றாங்க. அண்ட் இந்த ஒரு மாடலிங் போஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல எடுத்து அப்லோட் பண்றதாகட்டும் சோ இது மாதிரி பண்ணிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இது மாதிரி பண்ணிட்டு வர இந்த ஒரு டைம்ல கிட்டத்தட்ட ஒரு படத்து மூலியமா பயங்கரமான ஹிட் ஆகி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள டக்குன்னு 220K சம்திங் வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேல ஃபாலோவர்ஸ் ஏறி இருக்காங்க அப்படின்னா சோ மிகப்பெரிய ஒரு சம்பவம் இல்லையா. என்னதான் இவங்க கெட்ட வழியில போனாலுமே இந்த ஒரு ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதை நல்லா பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு ஹாப்பியஸ்ட் ஃபீலிங்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் இது என்ன படம் அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மாடலிங் போஸ்ட் கொடுத்துட்டு வராங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேனேஜர் ஆகட்டும் சோ விசிட்டிங் எல்லாம் இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சோ நீ மாடலிங் போஸ்ட்லாம் கொடுத்துட்டு வர நல்லா தான் இருக்கு. சோ இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். அதாவது நீங்க ஒரு வீடியோ நடிக்கணும், ப்ரான் வீடியோ. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நடிச்சீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு மணி ஆகட்டும் சோ எல்லாமே பாத்தீங்கன்னா அதிபயங்கரமா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு போட்டோ போஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா, இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா மணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு படம் நடிச்சா அதை விட பயங்கரமா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசை காட்டியிருக்காங்க. அண்ட் இப்போ மியா கலிஃபா எடுக்கிற முடிவு என்ன அப்படின்னா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அண்ட் இவங்க ஒரு ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிறாங்க அப்படிதான் சொல்லணும். இந்த ஒரு படம் நடிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா பயங்கரமா ஓரளவுக்கு ஹிட் ஆயிடுறாங்க. அண்ட் வேற அளவு யூஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு 3 மாசத்துல நிறைய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடிச்சு முடிச்சிடறாங்க. அண்ட் இந்த ஒரு ஃபைனலா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவும் ஆரம்பிச்சிடறாங்க. அண்ட் மியா கலிஃபா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாதி ட்ரெண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். நவ் இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸாவே நடக்குது. அதாவது இந்த ஒரு முஸ்லீம் அணிவாங்க இல்லையா, அந்த ஹுஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிளாக் கலர் மாஸ்க் மாதிரி. சோ இந்த ஒரு ட்ரெஸ் ஆகட்டும் சோ இந்த ஒரு கோட் ஆகட்டும் சோ இதை போட்டுக்கிட்டு ஒரு ப்ரான் மூவி நடிக்கிறாங்க. அண்ட் நடிச்ச உடனே இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆகுது. அண்ட் வைரல் ஆன உடனே எல்லாமே அந்த முஸ்லீம் பீப்புள்ஸ் ஆகட்டும் அண்ட் இந்த ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிறீங்களாகட்டும் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டமேனிக்கு பாத்தீங்கன்னா கழுவி ஊத்துறாங்க. நீல எப்படி மதத்தை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய 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 அப்படியே கழுவி ஊத்துறாங்க. பட் ஆனா இப்போ மியா கலிஃபா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா சரி இவங்க வேற இப்படி சொல்றாங்க. அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் பீப்புள்ஸ் எல்லாம் பேசுறாங்க இல்லையா, சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா கேஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத கலவரம் மாதிரி நடக்குது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் இப்போ நம்ம மியா கலிஃபாவை தேடிட்டு இருக்காங்க. அண்ட் இப்படி தேடிட்டு இருக்க இந்த ஒரு டைம்ல மியா கலிஃபா வந்து பாத்தீங்கன்னா வீட்டு அட்ரஸை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டு அட்ரஸை தெரிஞ்சுக்கிற உடனே இவங்க ஒரு ஃப்ரெண்டை வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி இது மாதிரி போலீஸ் கிட்ட இந்த மாதிரி நிறைய நியூஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் டிவில ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய 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 ஒரு
நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. இப்போ போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரான் இண்டஸ்ட்ரிக்கு போயிருக்காங்க. அங்க இருக்கிற அந்த மாடலிங் போஸ்ட் எல்லாம் கொடுத்துருயா. சோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர் ஆகட்டும், சோ இந்த போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நீ இருக்கிற இடத்த விட்டு எஸ் ஆகு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வீடு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு போலீஸ் கிட்ட அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஃப்ரெண்ட் அங்க ஒருத்தர் இருந்திருப்பாங்க போல. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்குள்ள அண்ட் இவங்க அந்த ஒரு இடத்த விட்டு போன்ல வந்து தூக்கி போட்டு கிளம்பி இருக்காங்க. அண்ட் கிளம்பி அவங்களோட ஃப்ரெண்டோட ஆகட்டும், சோ அப்படிதான் கொஞ்சம் கொஞ்ச நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்ச நாள் இருந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் தெரியாதனமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல இருந்து இவங்களோட லைஃப் ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனா இந்த ஒரு டைம்ல இந்த ஒரு ஹிஜாப் அந்த ஒரு ட்ரெஸ் அணிஞ்சு கொண்டுதான் இந்த ஒரு ப்ரான் வீடியோ பண்ணங்காட்டி பயங்கர வைரல் ஆகி ஸோ போலீஸ் ஆகட்டும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது அந்த இன்ஸ்டாகிராம் அந்த ஃபாலோவர்ஸ் ஏற செஞ்சோம் இல்லையா. ஸோ ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட நியூஸ் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ நவ் ஹீ இஸ் வைரல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஷீ இஸ் வைரல். சரி ஓகே நவ் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி இது எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனில ஜாயின் பண்ணி மிகப்பெரிய ஒரு நார்மல் ஆர்டினரி பர்சனா பாத்தீங்கன்னா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல முடிவை எடுக்கிறாங்க. சோ தெரியாதனமா இந்த ஒரு ப்ரான் இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வைரலான கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இவங்களை தேடிட்டு வந்தாலுமே பட் ஆனா இப்போ ஒரு நார்மலான பர்சனா இன்சூரன்ஸ் கம்பெனில ஃபர்ஸ்ட் போய் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றாங்க. சோ நிறைய கம்பெனில கேட்டிருக்காங்க பட் ஆனா ஒரு கம்பெனில அப்செட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இவங்க போட்டோ தான் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு இல்லையா. சோ கெட்டப் ஆகட்டும், சோ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கம்பெனில போய் கேட்டிருக்காங்க. சோ அவங்க ஓகே சொல்றாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறீங்களாகட்டும், சோ நிறைய பேருக்கு அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இவங்க எங்க வேலைக்கு போனாலும் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அடையாளத்தை கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஆகட்டும், இந்த ஒரு ஃபேன்ஸ் கூட சொல்ல முடியாது, வைரல் ஆயிட்டு இருக்காங்க இல்லையா, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. நிறைய போஸ் ஆகட்டும் நிறையவே மாத்தி பார்த்துட்டு பட் ஆனா கண்டுபிடிச்சே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றாங்க. நிறைய பேரு என்கிட்ட ரோட்ல போறப்ப ஆகட்டும் சோ எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ராங்கா முயற்சி பண்றாங்க. பட் ஆனா இந்த ஒரு ராங்னஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு முடிவை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுக்கிறாங்க. நோ மீன்ஸ் நோ தான் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா முடியாது அப்படின்னா முடியாது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோட் ஆகட்டும் சோ மனசுல ஏத்திக்கிறாங்க. நோ டிஸ்டர்ப் அதாவது ரொம்ப இப்படிலாம் கசகசன்னு பண்றாங்கட்டே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்னடா இப்படி வந்து பாத்தீங்கன்னா தெரியாம உள்ள போயிட்டோமே என்னடா பண்ணலாம். சோ எகைன் நம்ம நார்மல் பர்சனா வாழ முயற்சி பண்றோம் பட் இவங்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சேடா ஃபீல் பண்றாங்க இந்த ஒரு டைம்ல. இப்போ எல்லாருமே பயங்கரமா திட்டப்படுது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் மாறுவேடம் போட்டாலுமே கண்டுபிடிச்சிடறாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு டைம்ல மியா கலிஃபாவை பார்த்து மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு லவ்வர் வந்து நியூவா ஜாயின் பண்றாங்க. அதாவது இந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டுமே அப்செட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால ஒரு ராபர்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பர்சன் கூட சொல்லலாம். சோ மிகப்பெரிய ஒரு பிளே கிரவுண்ட்ல ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க ஒரு டைம்ல. அண்ட் இவங்களை வந்து பாத்தீங்கன்னா தெரியாதனமா பாக்குறாங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போயிடுது. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஐடி தேடி கண்டுபிடிச்சு வந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்றாங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இந்த ஒரு மெசேஜ் ஆகட்டும் சோ ரொம்ப ரொம்ப லவ்ஸ் அப்படி போயிட்டு இருக்கு. அண்ட் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல கிட்ட அதாவது தன்னோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஆகட்டும் சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி பத்தி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி இவங்க ராபர்ட் கிட்ட எல்லாம் ஓப்பனா சொல்றாங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் ராபர்ட்டுக்கு மியா கலிஃபா இவங்க ஓப்பனா இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனா இந்த ஒரு டைம்ல மியா கலிஃபா இந்த ஒரு ப்ரான் ஆக்டர் ஆகட்டும் இந்த ஒரு விஷயம் நம்ம ராபர்ட்டுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லணும். பட் ஆனா இப்போ சோ ஒரு 6 மாசம் கழிச்சு இப்போ லவ்வரை பார்க்க மியா கலிஃபா டென்மார்க்குக்கு போறாங்க அப்படின்னு சொல்லணும். நேரடியா பாத்தீங்கன்னா ராபர்ட்டை பாக்குறாங்க. அண்ட் ராபர்ட்டை பார்த்த உடனே மிகப்பெரிய ஒரு ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பெட்டர் குட்லெஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனா இப்போ என்ன அப்படின்னா சோ மியா கலிஃபா வந்து பாத்தீங்கன்னா என்னதான் இந்த ஸ்டோரி சொன்னாலும் ப்ரான் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே இந்த ஒரு ஸ்டேஜ்ல தெரிய வருது. அண்ட் அந்த ஒரு நேர்ல பாக்குறப்ப மூவ்மெண்ட் ஆகட்டும் சோ எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நவ் திங்க் பாசிட்டிவ் ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா திங்க் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே பாத்தீங்கன்னா மோட்டிவேட் பண்றாங்க. சோ நீ தெரியாத இப்படி போயிட்ட சரி ஓகே அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பர்சன் வந்துட்டு இருக்கிறேன். சோ இதுக்கு மேலே நல்லா வாழ்ந்துட்டே வா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ராபர்ட் இந்த ஒரு பர்சன் நிறைய அட்வைஸ் பண்றாங்க. அண்ட் மியா கலிஃபாவுக்கு ராபர்ட்டை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒரு நல்ல மனிதன் அதாவது எத்தனையோ கணக்கான மக்கள் என்னை ஒதுக்குறாங்க இப்படி தெரிஞ்சும் பட் ஆனா நீ தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீ ஒரு அட்வைஸ் பண்ற நல்ல ஒரு குட் பர்சனா நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய 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 ஒரு சப்போர்ட்டிவ் பர்சனா இருக்கிற. சரி ஓகே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ மியா கலிஃபா ஒன் ஸ்டேஜ் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ராபர்ட் ஒரு சைடு இப்படி இருக்காரு. பட் ஆனா இந்த ஒரு கம்பேரிசன் ஆகட்டும் சோ வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ரொபோசல் ஆகட்டும் சொல்ல கிடையாது. பட் ஆனா இந்த ஒரு இப்ப
சோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணி சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல பிடிச்சி போக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரொபோசல் ஏத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. சோ ஒரு பேபி, ஒரு கியூட் பேபியும் பெற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். சோ இப்போ இந்த ஒரு டைம்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டோரி ஆகட்டும், சோ மியா கலிஃபாவுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி இதுதான். சோ இவங்க இவ்வளவு மேல ஏறி இவ்வளவு கிட்டத்தை அனுபவிச்சு சோ இது பாத்தீங்கன்னா ஸ்டோரியா கேட்கறப்ப சின்னதா தெரியுது. இவங்க அந்த ஒரு காலகட்டத்துல எவ்வளவு அனுபவிச்சிருப்பாங்க சொல்லிட்டு நல்லாவே தெரியுது இல்லையா? சோ தெரியாது நம்ம உள்ள போய் அப்படிங்கிற மாதிரி. சோ இப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு டைம்ல மிகப்பெரிய ஒரு கோட்ஸோ ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது பி ஓன் கிரியேட்டிவிட்டி அண்ட் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி ஒரு கோட்ஸை சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு கோட்ஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒன் கிரியேட்டிவிட்டி, அதாவது உங்களோட அடையாளங்களை நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேடுங்க, நீங்க வளர்த்தி கொள்ளுங்க, நீங்க பாத்தீங்கன்னா வளருங்க. பட் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா கெட்ட வழியில போகாதீங்க, அதாவது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சோ கெட்ட வழியில போகாம நல்ல வழியில நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட கோட்ஸ் ஆகட்டும் சோ பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. சோ டோன்ட் கோ பேட் வே பேட் சைட் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோட்ஸ் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சோ மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லணும். எனிவே இந்த ஒரு ஸ்டோரி எல்லாம் கேட்கிறப்ப மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனலா இருக்கு இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். லெட்ஸ் பை.